இப்படி பகவான் கோவர்தனகிரியை தூக்கி கோகுலத்தையே அதற்குள்ள அடக்கி அந்த பெருமழையிலிருந்து கோகுலத்தையும் கோக்களையும் காப்பாற்றினது அந்த 7 நாட்கள். அந்த 7 நாட்கள் முடிந்த பிறகு இந்திரன் தன் தப்ப உணர்ந்து கொண்டான். தேவலோகத்தில் இருந்த சுரபின்னு சொல்லக்கூடிய காமதேனு வந்து பூலோகத்தில் இருக்கிற சுரபிக்கெல்லாம் கோக்கெல்லாமும் எங்க குலந்தானே கண்ணா, எல்லாம் அழியாதபடி காப்பாத்தின நீயா எங்களுக்கு தலைவன் இந்திரன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாலால கண்ணபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு கோ இந்திரன்கிறதான் கோவிந்தனாகி பகவானுக்கு கோவிந்தன்கிற நாமகரணம் ஏற்பட்டது. தேவேந்திரனும் தப்ப உணர்ந்து கொண்டான். அவன் தாயாருடைய அறிவுறுத்தல்னாலே ஆகாச கங்கை தீர்த்தத்தை ஐராவதத்தை கொண்டு வர சொல்லி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு எல்லாரும் கூவினான்னு அப்படி அந்த 7 நாள் தூக்கிட்டு 8வது நாள் அன்னைக்கு கோபாஷ்டமி அல்லது கோஷ்டாஷ்டமின்னு சொல்லக்கூடிய அந்த தினத்துல கண்ணபெருமான் கோகுலத்தையும் கோகுலையும் ரட்சிச்சான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய